இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாகவே இன்னைக்கு சாத்தான் நிறைய வேத வசனங்களை அல்லது சாத்தானுடைய ஊழியர்களும் மக்களும் வேத வசனங்களை நல்லா தான் அறிஞ்சிருக்கிறாங்க. இதை நம்ம சரியான அந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிக்கணும்னா, நம்ம அதை விட வேதத்தை தெளிவாக என்ன செய்யணும்? படிக்கணும். இன்றைக்கு சாத்தான் வேத வசனத்தை புரட்டுகிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எந்த வசனத்துக்கும் தவறான கருத்தை சொல்கிறதான வேலை தான் சாத்தானுடைய வேலை. அப்படிப்பட்டதான் நிலையில் ஆண்டவருக்கு சொன்னான். அதனால் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு, நீங்கள் மேலேருந்து கீழே குதிச்சா தூதர்கள் உங்களை தாங்கி கொண்டு போவோன்னு எழுதியிருக்கிறத மேலேருந்து கீழே குதிங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டு சொன்னார், உன் தேவனே கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாதுன்னு நினைஞ்சிருக்க, எழுதியிருக்க, அங்கேருந்து நான் குதிச்சு ஆண்டவர் உன்னை தாங்குவாரா அப்படின்னு நான் அவரை சோதிக்க நான் என்ன செய்யலை, விரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே சாத்தான் போயிட்டான்னு சொல்லியிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய காரியம்னா, பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும்போது தேவனுடைய வசனத்தை காட்டி, சரி வாத உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் உங்களுக்கு வியாதி வந்திருக்கு அப்படின்றதான நிலையில் என்னென்னா சாத்தா நம்மளை கேள்வி கேட்பான். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, நல்ல ஊழியம் செய்கிறீங்க, எவ்வளவோ நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கீங்க, உங்களுக்கே இந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்ற ஒரு அந்த கேள்வியை, சந்தேகத்தை சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பான். உங்களுக்கு ஏன் இப்படி வியாதி வருது, உங்களுடைய பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்ற நிலையில் கேள்வி எழுப்பும்போது, நம்ம அது மத்தியில் என்ன நம்ம ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எப்படி அதில் அந்த சாத்தானுக்கு முன்னால் சரியான சாட்சி சொல்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னா, அதில் நான் ஆண்டவரை என்ன செய்யலை, சோதிக்க விரும்பவே இல்லை. ஆண்டவர் நினச்சா அதெல்லாம் என்ன செய்ய முடியும், தர முடியும், செய்ய முடியும். அதனால் செஞ்சாதான் தேவன், தராட்டா அவர் நல்லவர் இல்லை அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே என்ன வைக்கக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தேவன் நம்மளை எப்படி வச்சாலும் பரவாயில்ல, நம்முடைய அவருடைய சித்தம் எதுவோ அது போல் என்ன செய்யட்டும், நடத்தட்டும். அதனால் ஏன் எனக்கு எப்படி வச்சிருக்கிறார், ஏன் எதை செய்யலை அப்படின்றதான அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அப்படிப்பட்டதான அந்த இடத்துக்கு வந்துடணுன்றதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய சித்தமாக இருக்கு. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அப்படின்ற நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதன் மத்தியில் சாத்தான் தவறான சில கருத்துக்களை, ஆலோசனைகளை சில தீய ஊழியக்காரர்கள் மூலமாய் மக்களுக்கு கொடுத்து அவங்க தவறான சில காரியங்களை செய்ய துணியதை பார்க்குறோம்.